திவாகர் அண்ட் பார்வதி இந்த 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய காம்போ வெளியே வந்து பாய போட்டு வந்து படுக்குறாங்க. அந்த இடத்துல சுபிக்ஷா தாண்டி போறாங்க. சுபிக்ஷாவை பார்த்து இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, மூஞ்ச பாரு இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ணுதுன்றாரு ஒரு வார்த்தை. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இப்படிலாம் பேசியிருக்காருன்னு எஃப்ஜே விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா சரி அந்த பக்கம் போய் கேட்போமேனு அந்த பொண்ணு சுபிக்ஷா போனதுக்கு அந்த சுபிக்ஷாமா நீ அட்வைஸ் பண்ணாதமா, இல்லைங்க நான் அட்வைஸ் பண்ண வரலங்க, என்ன நடந்துச்சு நீங்க என்ன சொன்னீங்க தெரிஞ்சுக்க வந்தேன், எனக்கெல்லாம் தெரியும் நீ எல்லாம் போ உன்னையெல்லாம் இப்படி சொல்லி அனுப்பிடுற அந்த பொண்ணை வந்துட்டு பார்வதி பேச்சை கேட்டுட்டு பார்வதி ஆமா ஆமா அனுப்பிவிடு போட்டோம் அப்படின்ட்டு சுபிக்ஷா அசிங்கப்படுத்தி இவங்க 2 பேரும் அனுப்பிடுறாங்க. திவாகர் சொல்றாரு பார்வதிட்ட, யார் வந்து யாருக்கிட்ட கேள்வி கேட்கறதுன்னு ஒரு இது இல்லையா, யார் வந்து யாருக்கு பாடம் எடுக்கிறது, மூஞ்சிய பாரு வந்துருச்சு அப்படின்ட்டார். இந்த பொண்ணை அதை கேட்டுட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்துட்டா வழக்கம் போல இந்த பொண்ணை பிரச்சனையே பண்ணாம ஒரு 2 தடவை அப்படி நின்று கேள்வி கேட்டு அவங்க மதிக்கணும்னு போயிட்டான். அது நான் நினைச்சேன் இது செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு, இப்ப போய் எஃப்ஜே அப்ஜேன்னு எல்லாரையும் தூக்கின்னு வந்து இந்த பொண்ணை பார்த்து வந்து மூஞ்ச பாருன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லி கமருதே திவாகர் மேல பாய்வாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அது 1 hour ஷோல கூட வரல.